ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வெறும் வந்து A+ கேட்டகரி கஸ்டமர் மட்டும்தான் வந்தாங்க. என்ன ரீசன்னா நம்ம வெறும் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தோம். பட் வேறஸ் இன்னைக்கு வந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமரும் வராங்க. A வராங்க, B வராங்க, C செக்மெண்ட் கஸ்டமர் கூட வராங்க. இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ அந்தந்த கஸ்டமர் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷோரூமில் எல்லா பிராண்ட்ஸுமே வச்சுருக்கோம். அதில் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸும் வச்சுருக்கோம், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிராண்ட்ஸும் வச்சுருக்கோம். பட் இதில் ஒரு பியூட்டி என்னன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ப்ரீமியம் பிராண்ட் எந்த இடத்துல டிஸ்பிளே வச்சுருக்கோமோ அதே இடத்துல ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் வந்து அடுத்த ரேஞ்ச் ஆஃப் பிராண்டும் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் லைவாகவே 2 ரேஞ்சுமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத லைவாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து வச்சே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸும் வராங்க. அவங்க ஜஸ்ட் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ளே வந்துட்டு மெட்டீரியலும் வாங்கிட்டு போகிறாங்க.